ஐ கேன் ப்ரூவ் இட் எனிவேர். இவங்க சீட் பண்ணாங்க, இவங்க சீட்டிங்ல தான் ஜெயிச்சாங்க. நான் அதை பேக் அடிச்சதுக்கு அப்புறம் யாராச்சும் என்னைய சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அர்ச்சனாவுடைய டிஜிட்டல் ஃப்ராட்லண்ட்டை வெளில கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க யாருமே ஏன் ரவீந்தர் இப்படி பண்ணாரு அப்படின்னு நீங்க நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் ஒதுங்கி தான் போறேன் சார். இல்ல சார் ஒரே நிமிஷம், நான் சேலஞ்ச் பண்ணல. நீங்க வேணா நான் என்ன சேலஞ்ச் பண்றீங்களா? ட்வீட்ல ஸ்ட்ரைட்டா போடுறேன், அர்ச்சனா லைவ் வர சொல்லுங்க, 1-on-1 அப்ரூவ் பண்ணி காட்டா. இன்வேரியபிள் நம்பருக்கு சேஞ்ச் ஆன பைத்தியக்காரத்தனம் தான். அதாவது நான் ஆரிய ஜெயிச்சு காட்டுறேன், நான் அசீமை ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஒரு ஏஜென்சி பண்ணுது பாருங்க, பைத்தியக்காரத்தனம். அதுதான் தப்புன்றேன். நான் என்ன தேடல இருக்கேன்னு இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லல. இவ்வளவு விவாதம் போனதுனால சொல்றேன். யாரு பண்ணாங்கன்றதுல எனக்கு 50% கிடைச்ச உண்மை மட்டும் கிடைச்சது. அவன் செத்தான் என்கிட்ட. இன்னொருத்தன் விக்டரிய சீட்டிங்கா மாத்தணும்னு கன்வெர்ட் பண்றவனதான் கிளின்னு கிளிக்கணும். அது 50% ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் 50% அவன் தான் டேட்டா கிடைச்சிருச்சு, வச்சு கிழிச்சிருவேன். நான் கிடைக்கணும். நம்ம அத்தன்டிக் இல்லாம பப்ளிக் கிரவுண்ட்ல போய் ஒன்னும் பேச முடியாது. இப்ப சாதாரணமா சர்க்காசமா விளையாடுற விளையாட்டுக்கே ஃபாலோயர்ஸோ இல்ல வியூவர்ஸோ இருக்கிறவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க. நம்ம டேட்டாவெல்லாம் எடுத்து போட்டு பேசலாம்னா அது ரொம்ப கஷ்டம். இதை நீங்க இன்னொரு ஆங்கிள் யோசிக்கணும். இந்த பிளேயரை காலி பண்ண இன்னொரு பிளேயராலையும் இதை பண்ண முடியும். இன்னொரு பிளேயர் அதை எப்படி பண்ணணும்ன்றதுக்கும் வழி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க இது இட் இஸ் பாசிபிள். இது எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் குவைட் சம் பாசிபிள் அப்படின்னா நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபேட்மேன் பாத்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு. இந்த மாதிரி அர்ச்சனா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃப்ராட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவுக்கே சேலஞ்ச் பண்றாரு, லைவ்ல வர சொல்லுங்க, அர்ச்சனா வர சொல்லுங்க, நான் லைவ்லேயே பாத்தீங்கன்னா அர்ச்சனா நிரூபிக்கிறேன். அர்ச்சனா பாத்தீங்கன்னா ஃப்ராட் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அவர் கொடுத்துருக்காரு. மக்களே பாத்தீங்களா, அர்ச்சனா ஃப்ராட் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு சொல்லி அவர் நிரூபிக்க போறாரா. அர்ச்சனாக்கா முடிஞ்சா உங்களை நீங்க ஃப்ராட் பண்ணலன்னு சொல்லி அவர் முன்னாடி கொஞ்சம் லைவ்ல பேசுங்கக்கா. நல்லா இருக்கும். அர்ச்சனா சம்புகளே, நீங்களும் கொஞ்சம் உங்க அக்கா வர சொல்லி லைவ்ல அவரோட ஒன்று லைவ்ல உட்கார வச்சு கொஞ்சம் ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணி விடுங்க. அப்பதான் உங்க அக்கா புட்டெல்லாம் வெளியே வரும், எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.